தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையிலே மீண்டும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிக அழகான ஒரு வார்த்தையை இந்த வசனத்தில் பேசுகிறத நாம் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்குறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அன்று அழகாய் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான செயல்களை நீங்கள் இந்த ஆண்டில் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உங்களில், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்க. காரணம் என்னென்னா, யோவான் 15:5 ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி. பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய பலம், நம்முடைய தாளந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், சுயத்தை நம்பி நம்ம பலர் விழுந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம இழக்க செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே என்ன பண்ணுறது இல்லைங்க, நிலைத்திருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா, நீங்கள் என்னிலே இருந்தா நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார். அப்போது இந்த வருஷம் நீங்கள் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா பல நேரங்களில் நாம் வெறியும் சத்தமிடுற என்னங்க ஓசையை போல் மாறிடுறோம். நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது இல்லை, வெறியும் சத்தம் இருக்குது. சத்தத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷன் சொல்கிறார், அநேகர் சத்தமிடுகிற பாத்திரங்களை போல வெறியும் சத்தம் இருக்குது, ஆனால் ஜீவன் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வசனம் கிடையாது. நீங்கள் வசனம் இல்லாமல் அன்பான தேவ ஜனமே ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவராக இயேசு. மத்தேயு 4:4 வாசித்து பாருங்கள். அவரை சாத்தான் சோதிக்கும் போது அவர் எதை கொண்டு பேசி சாத்தானை ஜெயித்தார் தெரியுங்களா? மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு சொன்னார். அப்போது சாத்தான் அவர் ஜெயிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தினாருன்னா, தேவனுடைய வசனத்தை. அப்போ இந்த 2025ஆம் வருஷத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால், அல்லாவிட்டால் நீங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பிரியமானவுள்ள மத்தேயு 7:7 வாசித்து பாருங்கள், நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவ வசனம் இல்லாமல் இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் ஒரு துக்ககரமான என்னங்க செய்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், ஜெபிக்கணுன்றதுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்ம வசனத்தின்படி ஜெபிக்கலைன்னா, வசனத்துக்கு வெளியே ஜெபித்தா ஒன்றும் நடக்காது. வசனத்தின்படி நீங்கள் ஜெபிச்சாதான் தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் தேவன் தருவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருவார் என்று வேதம் சொல்லுது. அப்போது தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் அப்படியே செய்வார். ஆகையால் தான் நம்முடைய பிதாக்கள் ஜெபிக்கும் போது அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாரும் தேவ வசனத்தின்படி வாழ்ந்து என்னங்க தேவனுடைய நன்மையை பெற்ற பரிசுத்தவான்கள். ஆகையால் தான் நம்முடைய பிதாக்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க.
எலியாவை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்தி சந்தி வேளையில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறார், அந்தி சந்தி வேளையில் அவர் பலியிடும் போது அவர் சொல்கிறாரு, இவை ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே, இவைகளெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே நான் செஞ்சேன், கேட்டருளோன்னு சொன்னார். உடனே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். பேதுருவை பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அவர் சொல்லார், ஆண்டவரே உங்களோட வார்த்தையின்படி செய்கிறேன். தோல்வியாய் இருந்த மனுஷன், ஏமாற்றத்தோடு இருந்த மனுஷன், ஒன்றுமே கிடைக்காம வெறுங்கையில் வந்த மனுஷன், ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர் செஞ்சதுனால அவருடைய என்னங்க வலை கிழிந்து போகும் அளவு, அவருடைய படகு நிரம்பி இன்னொரு படகு நிரம்புகிற அளவுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டில் உங்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கணுமா? நீங்கள் தேவனுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்குற எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் காணும். கர்த்தர் வித்தியாசங்களை கட்டளையிடுவார். ஆகையால் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் தேவ வசனத்தின்படி என்ன பண்ணுறேங்க, ஜெபிப்பேன். தேவ வசனத்தின்படி நான் வாழுவேன். தேவ வசனம் என் உள்ளத்தில் நான் வைத்து அதுக்கேற்றபடி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட குறைகளை தேவன் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாயிருக்கிற நீர், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்கு பண்ண தேவன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தா நான் கேட்குற எல்லாம் தருவேன்னு வாக்கு பண்ணிடுறப்பா. இந்த வருஷத்தில் நாங்கள் வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அன்றைய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்களோட உள்ளத்தில் நம்முடைய வார்த்தையை வைத்து கொண்டு 100 அத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதாக அன்றைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமா நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு வீடு வாசலை தந்து ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் நீக்கி விடுங்க. குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் காணப்படுகிற குழப்பங்கள், பிரிவினைகள், சண்டைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே பூரண சமாதானத்தை தேவன் தந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமா நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உமக்கு ஆகாதது ஒன்றும் இல்லையா? அன்றைய நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை பேரு பேரா பங்கு பங்கா வகை வகையாய் தொட்டு அவளை ஆசீர்வதியும். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். நன்மைனால முடிசூட்டும். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகையால் கேட்டு நீங்கள் இவைகளை விட்டு விடாமல் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் டிஸ்பிளே ஆகிறது. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.